Hi, welcome to Revas channel. நம்ம சேனலோட பர்பஸே எல்லாரையும் எல்லா டிஷ்ஷையும் ஈஸியா செய்ய வைக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே கஷ்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். யாரு வேணாலும் என்ன நினைச்சாலும் ஈஸியா செய்ய முடியும், அதுவும் சுவையாவும் செய்ய முடியும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்க அப்லோட் பண்றதுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரேவாஸ் டேஸ்டி ரெசிபீஸ்ல பார்க்க போற டிஷ் மனம் வீசும் கம கம மீன் குழம்பு. மீன் குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்களும் சுவையான மீன் குழம்பு ஈஸியா செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சுக்கோங்க. ரீஃபைன் ஆயில் 2 கரண்டி ஊத்திக்கிறேன். அடுத்தது நல்லெண்ணெய் 1 கரண்டி ஊத்திக்கிறேன். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊத்துனா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எண்ணெய் சூடானதும் ஃபர்ஸ்ட் கடுகு சேர்த்துக்கிறேன். அடுத்தது வெந்தயம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ 1/2 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ 20 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கட்டும். அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். தக்காளி நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் தனியாத்தூள் 2 சேர்த்து அரைச்சி வச்சது, அது 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மீன் குழம்பு நல்ல ஸ்பைசியா இருந்தாதான் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ நான் 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகணும். ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கிலோ மீன் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு குழம்பு நிறைய வேணும்ன்றதுனால நான் 2 கைப்பிடி அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு கொஞ்சம் திக்கா தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப தண்ணி ஊத்திடாதீங்க. ஏன்னா மீன் சேர்த்ததுக்கு அப்புறம் குழம்பு கொஞ்சம் தண்ணி விடும். அப்போ குழம்போட கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். புளியோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். ஸோ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க, பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேல வந்துருச்சு. இனிமே நம்ம மீன் சேர்க்கறது தான். இப்போ மீனை ஒவ்வொரு பீஸா ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மீனும் சேர்த்து போட்டுறாதீங்க, உடைஞ்சிரும். அதனால தனித்தனியா நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். மீனை சேர்த்ததும் ரொம்ப போட்டு கிளறி விட்டுறாதீங்க. அவ்வளவுதான், மீன் எல்லாமே சேர்த்தாச்சு. ரொம்ப போட்டு கிளறாம அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். மீன் சீக்கிரமா வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிருந்தா போதும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க நம்ம மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல வாசனை வருது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவையான மீன் குழம்பு தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.